ஹே வாட்ஸ்அப் guys, வெல்கம் பேக் டு another வீடியோ ஆஃப் தி V10 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரோட டயரை பற்றி பார்க்க போகிறோம். கார் டயர்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஆனால் நம்மள பல பேருக்கு தெரியல. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த டயர் எடுத்துக்க போகிறோம். இந்த டயர் மாதிரியே எல்லா டயர்லையும் இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இது என்ன வேல்யூஸ் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 205 அப்படின்றது இந்த டயரோட வித்து. இந்த டயரோட அகலத்தை தான் வந்து நம்ம 205 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சென்டிமீட்டரில் 20.5 சென்டிமீட்டர். அதான் வந்து இந்த காரோட டயரோட அகலம். இது எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அகலமாக இருக்கும். ஸோ ப்ரொஃபைல் 55 அப்படின்றது இந்த 205ல் 55% ஆஃப் டயர் சைஸை வந்து இது சைட் வாலில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த 55. இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 205 × 55 டிவைடட் பை 100 போட்டால் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த எம்எம் தான் இந்த சைடு வால் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த ரிம் சைஸ் ரேடியஸ் 16 இன்ச். ஸோ 16 இன்ச் ரேடியஸ், அதாவது டயாமீட்டரில் நம்ம வந்து க்ராஸாக வச்சு மெஷர் பண்ணால் 16 இன்ச் வரும். அப்புறம் இந்த 91ன்றது ஸ்பீடு, லோட் இண்டெக்ஸ். ஸோ லோட் இண்டெக்ஸ் அப்படின்றது எவ்வளோ வெயிட் வந்து இந்த டயர் வந்து தாங்க முடியும், இந்த சிங்கிள் டயர் எவ்வளோ வெயிட் தாங்க முடியும் அப்படின்றது தான் இந்த லோட் இண்டெக்ஸ். ஸோ 91ன்றது நம்ம இன்டெரக்டாக நம்ம ஒரு சார்ட் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த சார்ட் படி நம்ம 91ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1356 kgs வரைக்கும் இந்த சிங்கிள் டயர் வந்து தாங்கிக்க முடியும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஸ்பீட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த V என்னென்னா இதுவும் இன்டெரக்டாக நம்ம சார்ட் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ V அப்படின்றது மேக்ஸிமமாக 240 km ஸ்பீடில் வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ஸ்பீட் 240 km வரைக்கும் இந்த டயர் வந்து சுற்ற முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த டயரோட சைஸ். அதே போல் இந்த காரோட டயர் வந்து எப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்றது கம்பல்சரியாக வந்து எல்லா டயர்லையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இந்த டாட் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய பக்கத்தில் வந்து 2 பேர் கொடுத்துருப்பாங்க, பேர் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ 4 நம்பர் இருக்கும். அந்த நம்பரோட ஃபஸ்ட்டு 2 நம்பரை வந்து வீக்கு குறிக்கும். இப்போ 0506 அப்படின்னா அந்த வருஷத்தோட 6வது வாரத்தில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது இருக்கிற 2 நம்பர் வந்து எந்த வருஷம், இப்போ 18, 19, 20னா 2020, 19 அப்படின்னு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 5வது வாரம் 2018 அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து கார் டயர் சைஸையும் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரையும் கண்டுபிடிக்கணும்னு. இட்ஸ் a வெரி ஈஸி ப்ராசஸ் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது, அதான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ இந்த மாதிரி 2 minute சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் ஒரு காரோட ஃபீச்சரை 2 minute நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கான்டென்ட் உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் ஐ கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். பீஸ்.